வாழ்த்துக்கள், தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது சுடர்கலைப்பள்ளி ஃபர்ஸ்ட் ஆடியோ இணைந்து வழங்கும் தமிழ் மொழி நாள். இன்று 3/1/2026 எங்களுடைய நிகழ்வு 2 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு 4 மணி வரை இது நீடித்து செல்லும் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே இதனுடைய முதல் நிகழ்வாக நாங்கள் இப்போது அகவணக்கத்துடன் ஆரம்பிப்போம். 1 நிமிட அகவணக்கத்துடன் நிகழ்வினை ஆரம்பிப்போம். நன்றி பிள்ளைகள். அடுத்ததாக இன்று இந்த தமிழ் மொழி நாளிலே எம்முடன் இணைந்திருக்கின்ற எமது சிறியவர்கள், இதனை கொண்டு செல்பவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தையும் வரவேற்புகளையும் கூறிக்கொண்டு முதலாவதாக சுடர்கலை பள்ளி கீதத்தினை இசைக்க வருகிறார்கள் ஆருக்ஷன் அண்ட் தனுசிகா. இருவரையும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். வாழ்க வாழ்கவே எம்கலை பள்ளி என்றும் வாழ்க வாழ்க வாழ்கவே சுடர்கலை பள்ளி எங்கள் கலையின் ஆலயமா சூரியனை இருளகற்றும் அறிவின் ஒளிமயமா வாழ்க வாழ்க வாழ்கவே எம்கலை பள்ளி என்றும் வாழ்க வாழ்க வாழ்கவே புலத்திலே பூத்தளிக்கும் புது மலர்கள் நாங்கள் கலை போற்றிடுவோம் கண்கள் என்ன கொண்டிடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே எம்கலை பள்ளி என்றும் வாழ்க வாழ்க வாழ்கவே உள்ளம் கொண்டவராய் உறவு நாம் இணைந்திடுவோம் ஓங்கும் புது தமிழரென உலகில் நாம் நிமிந்திடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே எம்கலை பள்ளி என்றும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். அந்த சுடர்கலை பள்ளி கீதத்தினை பாடிய ஆருக்ஷன் அண்ட் தனுஷிகா இருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தினை பாட வருகிறார்கள் துளசிகா புகதாசன், சௌமியா, சுரேந்திரன். வணக்கம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாலிய வாலியவே வானமலர்ந்தனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாலியவே
கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களை நீங்கி தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்து அனைத்து மறிந்திடும் வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வாழ்த்துக்கள் பிள்ளைகள். தமிழ் மொழி வாழ்த்தினை எடுத்து அழகாக பாடி சென்ற துளசிகா அண்ட் சௌமியா இருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இதனைத் தொடர்ந்து தேவாரம் ஒன்றினை பாட வருகிறார் சுரகலைப்பள்ளி மாணவி மதுரினா உதயதீபன். மதுரினா. திருச்சிதம்பரம் பெரியதனுருவுமை கோலமிகு கரியது வடிகூடு தானால் தாடி வழிபாடு மாவரிட தடி காண பதிவர அருணினன் மிக கூடி வடிவீன வாயில் வழி பலமுறை இறையே. வேதனரி தலை தூங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலந்தழுத சீத வளவற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தனை கொண்டு திருத்தொண்டு பரவவாம். திருச்சிதம்பரம். நன்றி மதுரினா. தேவாரமும் புராணமும் மிகவும் அழகாக எங்களுக்கு பாடி காட்டி சென்றீர்கள். அதனை தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்றினை தர வருகிறார்கள் அக்ஷயா ரவீந்திரன், மேந்துலா ரகுரஞ்சன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசனே. யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்து என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்ந்து வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்த வைத்த நல்ல நேசரே.
முடிந்த என்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி. நன்றி. அந்த கிறிஸ்தவ பாடலை மிகவும் அழகாக இனிமையாக எங்களுக்கு பாடி சென்றிருக்கிறார்கள் அக்ஷயா அண்ட் மேந்துலா இருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு இப்போது நமது சுடர்கலை பள்ளி மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள் நுழைவோம். முதலிலே பிள்ளையார் பாடல் ஒன்றினை தர வருகிறார்கள் காஷ்னி கிருஷாந்தன், கவினயன் ஜெ ரங்கன், வினிஜா தனராஜு, ஆத்விக் கவிதாஸ், காவியா கவிதாஸ், சுமன் சுகிர்தன். எங்கே என்னை முகத்துடன் வா 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 அவசியம் ஒரு வரம் தாதா பானை வயிற்றுடன் வா 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 கலிமேலோடு வரம் தாதா பொந்தி கணவரி வந்தே ஒரு வரம் தாதா எல்லாம் அறிவிய கண்ணமாயே தெரியாத நல்லவரென்றும் ஒரு பெயரே நான் பெற நீ வரதாதா நல்லவரென்றும் ஒரு பெயரே நான் பெற நீ வரதாதா பொன்னி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தாதா வந்தே ஒரு வரம் தாதா வந்தே ஒரு வரம் தாதா. நன்றி வணக்கம். அந்த பிள்ளையார் பாடலினை அருளி செய்து நமது சிறுவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு இதனை தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளை மேந்துலா ரகுரஞ்சன் அத்தோடு அக்ஷயா ரவீந்திரன் அவர்கள் இதனை கொண்டு செல்வார்கள். அவர்களிடம் இதனை கையளித்துக் கொண்டு நான் இதிலிருந்து விடைபெறுகின்றேன். அக்ஷயா அண்ட் மேந்துலா நீங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லுமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இதனை தொடர்ந்து கவிதை ஒன்றினை தர வருகிறார் தருக்சா தவசீலன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தாய்மொழி அன்னை சொல்லி தந்த மொழி, ஆதியில் தோன்றிய மொழி, இளமை குன்றாத மொழி, ஏடலாத தொன்மையான மொழி, தேனிலும் இனிய மொழி, தவிர்த்தாத திக்கும் மொழி, காலத்தை வென்ற மொழி, அழியாத வரம் பெற்ற மொழி, அதுவே எங்கள் உயிரான தாய்மொழி. நன்றி, வணக்கம். வாழ்த்துகள் தருக்சா, மிகவும் அழகாக செய்திருந்தீர்கள். இதனை தொடர்ந்து வயலின் இசை ஒன்றினை தர வருகிறார் அனிஷ் மரி அண்ட் அக்ஷய ராஜு.
தேவாரம் இதுமா. சரி. வாழ்த்துக்கள் இருவருக்கும், மிகவும் அழகாக இசை இருந்தது. அடுத்ததாக கிராமிய பாடல் ஒன்றினை தர வருகிறார்கள் ருத்விகா கௌரிபாலன், ரித்திகா சிவசுதன். கள்ளம் எல்லா நரிபுறவர் நாங்கள் காடுகள் மலைகள் சுற்றி வந்தோம். கற்ற வித்தை எதுவும் இல்லை, வரும் காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். தானானே தன்னினானே தன தானானே தன்னானே தானானே தன்னானே தன்ன தானே தன்னானே. புள்ளி மயில் வாகனத்தில் இந்த புவன சுற்றிய வெள்ளரிடம் புல்லாமை பலி கொடுத்த குரம் வள்ளியங்கள் சொந்தமே. தின தின தினக்கு தினா 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 தின தினக்கு தினா. வெல்லும் கல்லும் வம்பம் கொண்டே
ஏ வில்லும் கல்லும் வம்பும் கொண்டேனும் வேட்டையாடும் கூட்டமடி கொல்லும் மானமரை நாங்கள் கொள்வதில்லை மனிதரைத்தான் தோம் தரிக்கிற தோம் தரிக்கிற தோம் தரிக்கிற தோம் வெள்ளி நிலா யாரின் சொந்தம் கதிர் வீச மொழிக்கு யார்தான் சொந்தம் நிலா உயிர் காட்டின் சொந்தம் மனம் நினைக்கும் எதுவும் இறைவன் சொந்தம் தானானே தன்னினானே தானானே தன்னானே தானானே தன்னானே தனம் தானே தன்னானே சொல்லும் எந்த செயலும் ஒன்று நித்தம் சுதந்திரமாய் வாழுகின்றோம் எல்லை மண்ணில் காணாமலே எட்டு திசையம் மாறி பாடுகின்றோம் தானானே தன்னினானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தன்னானே. நன்றி. நெடுங்கொய்யா விஷான் கோபம். வாழ்த்துக்கள் இருவருக்கும், மிகவும் அழகாக பாடியிருந்தீர்கள். அடுத்ததாக முருகன் பாடலை தர வருகிறார்கள் ஆஸ்ரிதா, மெலினா மற்றும் அனித்ரா. நீங்க பாடுங்க. சரி பாடுங்களேன். சக்தி வடிவ சக்தி வடிவ சரவண பவ குரு சாயி முருகா. ஓ முருகா, ஓ முருகா, சக்தி வடிவ சக்தி வடிவ சரவண பவ குரு சாயி முருகா. ஓ முருகா, ஓ முருகா, ஆ முருகா, வடிவ முருகா, வடிவ முருகா, வடிவ. நன்றி. வாழ்த்துக்கள், மிகவும் அழகாக உங்கள் பாடல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து வயலின் இசைக்க வருகிறார் சிவானி குகதாசன். நீங்க இருங்க, நீங்க இருங்க. சிவானி, சிவானி இல்லையோ? சிவானி இருக்கவில்லை போல இருக்குது. அப்ப இதனைத் தொடர்ந்து திருக்குறள் கூற வருகிறார் ஆன்ஷிகா கண்ணதாசன். அனைவருக்கும் வணக்கம். உரைப்பான் உரைப்பவை எல்லாம் இடப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். செய்யாமல் செற்றார்க்குமினாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகதுண்டல் தவா அது மேன்மேல் வரும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர்
முகத்திரண்டு புன்னுரையர் கல்லாதவர். அடங்கின்றி வட்டாடியற்ற நிரம்பிய நூலின்றிக் கோட்டி கொளல். காணமுயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. பொய்யாமை அற்ற நிரம்பிய நூலின்றிக் கோட்டி கொளல். வெள்ளத்தனைய மலர்நிறுத்தம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும்தென் ஓனார் விளையும் சிறப்பு. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், மிகவும் அழகாக செய்திருந்தீர்கள். இதற்கு பிறகு வயலின் இசைக்க வருகிறார்கள் அக்ஷயன் அசோக்குமார், அபிஷன் அசோக்குமார். வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் இருவருக்கும். இதனைத் தொடர்ந்து பாடல் ஒன்றனை தர வருகிறார்கள் சமிதா வரதராஜா, நிஹாரா ஜெயபவன், சோஃபியா சுரேந்திரன். இனிமே தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாழ்த்தல் அமுது கனியை பிழைத்திட்டு சாறு எங்கள் கலியில் உயர்ந்திட்ட நாம் பெற்ற பெரு தனிமே சுவையுள்ள சொல்லே எங்கள் தமிழினம் வேறுங்கம் யாம் தந்த இல்லை நனியொன்று காதல் தமிழ்நாட்டின யாவர்க்குமே தமிழ் மீது இனிமே தமிழ் மொழி அமது
எமக்கு இன்பம் தரும் பதிவாய் தன அமுது கனியை பிளந்திட்டு சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட நாம் பெற்ற பெரு தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டியாடு நல்ல தமிழ் வெல்க வெல்க வென்று தினம் பாடு இனிமே தமிழ் மொழியமது நமக்கு இன்பம் தரும் பதிவாய் தன அமுது கனியை பிளந்திட்டு சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட நாம் பெற்ற பெரு இனிமே தமிழ் மொழியமது. வாழ்த்துக்கள், மிகவும் அழகாக பாடியிருந்தீர்கள். ஆமாம். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு இந்த இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கிய மேந்துலா ரகுரஞ்சன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு இதனைத் தொடர்ந்து எங்களுடைய சுடர்கலை பள்ளியிலேயே வீற்றிருக்கின்றார்கள் 2 குட்டி சிறுவர்கள். அவர்களுடைய நிகழ்வு ஒன்று. திஷான் நல்லகுமரன் அவர்கள் இப்போது தமிழ் உயிரெழுத்துக்கள் பற்றி சொல்ல போகிறார் உங்களுக்கு. ஓகே திஷான் சொல். ஆனா சிட் பண்ணிக்கணும். சத்தமா வணக்கம் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் திஷான், கட்டிக்காரன் வடிவாக அவன் சொல்லியிருந்தார். அவர் எங்களுடைய வகுப்புகளுக்கு தோற்றம் பெற்று 1 கிழமைகள் தான் இருப்பினும் அவர் இதில் பங்கு பெற்றியதில் எங்கள் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி. நன்றி திஷான். அதனை தொடர்ந்து டிவிஷன் நல்லகுமரன் அவர்கள் இலக்கங்கள் பற்றி தமிழிலே எங்களுக்கு சொல்ல வருகிறார். வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வணக்கம். நன்றிகள். நன்றி திஷான். இவர்கள் இருவரும் சகோதரர்கள். எங்களுடைய பள்ளியில் இணைந்து 1 கிழமைகள் தான் ஆகின்றன. அவர்களும் இதில் பங்கு பெற்றியதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இதனைத் தொடர்ந்து அலெக்சாந்தர் மரியதாஸ் அவர்கள் மாதங்களின் பெயர்களை இப்போது தமிழில் எங்களுக்கு சொல்ல வருகிறார். அலெக்சாந்தர். அனைவருக்கும் வணக்கம். ஹெட் எலெக்ஷன் மரிய சார்ல்ஸ். நான் 12 மாதங்கள் சொல்ல போறேன். ஹாய், பாபுசி, ஹல்மினி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அலெக்ஸ். மிகவும் அழகாக அந்த மாதங்களை தமிழில் எங்களுக்கு தந்தருளியிருந்தார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்போது சுடர்கலை பள்ளியினுடைய ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கும் நான் இன்று உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று முன் வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தமிழ் மொழி நாள் என்றால் என்ன, இது எங்களுக்கு எவ்வளவு வகையில் எவ்வாறு எங்களுக்கு உதவுகின்றது, தமிழ் மொழி நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தோடு உங்களோடு வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தமிழ் மொழி நாள் தமிழர்களாக பிறந்த எமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. என்னவென்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய மொழியும் எங்களுக்கு தேவையான ஒரு சிறப்பம்சம். அந்த மொழி அழிகின்ற போது எமது இனமோ எமது பண்பாடு கலாச்சாரங்களோ எல்லாமே அழிந்துவிடும். எமக்கண்டு இருக்கிற ஒரு அடையாளம் இல்லாமல் போய்விடும். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக விளங்குவது எமது தமிழ் மொழிதான். அப்ப அந்த மொழியை நாங்கள் எப்போதும் எல்லோரும் எந்த இடத்திலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. முன்னின்று அதை சிறந்த வகையிலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது தமிழர்களாக பிறந்த எல்லோருடைய கடமை. அந்த கடமைகள் நாங்கள் எப்போதும்
தவறிவிடக் கூடாது. இப்போது சிறியவர்களாக இருக்கிற நீங்கள் வளர்ந்து வரும்போது இன்றிலிருந்தே நீங்கள் அந்த தமிழ் மொழியை எவ்வாறு மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், எவ்வாறு நாங்கள் தமிழ் மொழி பேச வேண்டும், எங்களுடைய தமிழ் பொக்கிஷங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட ரீதியிலே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் மொழி நாளை உண்மையிலேயே நாங்கள் பாடசாலை தொடங்கி எங்களுக்கு நிறைய வருஷங்கள், அதை ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆடியோ திருமதி நடாமோகன் அவர்கள் தான் இந்த தமிழ் மொழி நாளை எங்களுடைய பாடசாலைக்கு அறிமுகம் செய்திருந்தார்கள். அன்றிலிருந்து நாங்கள் இற்ற வரைக்கும் இந்த தமிழ் மொழி நாளை அவர்களுடன் இணைந்து செய்து கொண்டு வருகின்றோம். முதலாக எனக்கு ஞாபகங்கள் இருக்கின்றன. அவருடைய கலையகத்துக்கு சென்று 3-4 பிள்ளைகளுடன் தான் இந்த தமிழ் மொழி நாளை நாங்கள் கொண்டாடி இருந்தோம். அதனைத் தொடர்ந்து சைவமுண்டை சங்கத்தில் அவர் வேற ஆக்களோடு அந்த தமிழ் மொழி நாளை கொண்டாடும் போது நாங்களும் எமது மாணவர்களுடன் கொஞ்சம் கூட பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைகளுக்கிட்ட கொண்டு போய் நாங்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து எமது பாடசாலையிலே சுடர்கலை பள்ளியிலேயே இந்த நிகழ்ச்சியினை ஓரிரு தடவைகள் நாங்கள் நேராக அதனை செய்திருந்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் இதனை ஆன்லைனூடாகவே இந்த தமிழ் மொழி நாளை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு இந்த தமிழ் மொழி நாளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபார்டிவி அதிபர் திருமதி நடாமோகன் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இது எங்களுக்கு தமிழ் மொழி வளர்க்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதனை எவ்வாறு கொண்டு செல்றோம் என்று எங்களுக்கு அந்த வழிகாட்டலை தந்து இன்றைக்கு 8 வருஷமாக நாங்கள் இந்த தமிழ் மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அவர்களுடைய பார்ட்டிவியினூடாக இந்த நிகழ்வினை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். அதற்கு மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் மொழி நீங்கள் மாணவர்களாக இருக்கிற நீங்கள் அதோடு இதுல பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், எமது தமிழ் மொழி மிகவும் இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. இது எல்லா மொழிகளிலும் விட பழமை வாய்ந்தது. அந்த மொழியை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு எங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. அது அவ செய்யட்டும் இவ செய்யட்டும் என்று நாங்கள் ஒற்றுபோதும் நினைக்க கூடாது. எல்லாமே எங்களுடைய நான் செய்ய, என்னுடைய தமிழை நான் வளர்க்க வேண்டும். என்னுடைய அம்மா, என்னுடைய குடும்பம், நாங்கள் இந்த தமிழை எவ்வாறு வெளியில் கொண்டு செல்ல வேண்டும், தமிழ் தெரியாதவர்களுக்கு எவ்வாறு இதனை அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் அந்த தமிழை வெளியிலே கொண்டு சென்று எல்லோரும் தமிழ் மொழியை கற்று எங்களுடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சிறப்புகள், அந்த சிறப்புகளை நாங்கள் அறிய வேண்டும், வாசிக்க வேண்டும், தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதனை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதில் எனக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. இதனை விட பாருங்க, எங்களுடைய மொழிகளில் இல்லாத பிற மொழிகளை சேர்ந்தவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். பெரிய பிள்ளைகள் எல்லோரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை, பல்வேறுபட்ட டாக்குமெண்ட்ரி அவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன வந்தது, எப்படி வந்தது, அது எவ்வாறு எங்களுடைய மக்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கிறது என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேறு மொழி தெரிந்த வேறு நாட்டவர்கள் அந்த தமிழ் மொழியினை எடுத்து கதைக்கும் போது, எடுத்து வெளியில் கொண்டு வரும் போது ஏன் எங்களால் கொண்டு வர முடியாது? இது எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய அம்மா என்ற அந்த ரீதியிலே நாங்கள் இந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும். எல்லோரும் ஒன்றுபட்டால் இந்த தமிழ் மொழியை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த வகையிலே தமிழ் மொழி பற்றி சிறப்பாக தமிழ் மொழி நாளே எனக்கு கூறுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது, மிகவும் மகிழ்ச்சி. இதனை தொடர்ந்து எங்களுடைய FATV அதிபர் திரு நடாமோகன் அவர்கள் ஒரு வார்த்தைகள் சொல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. வருகிறேன்.
எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். கேட்கிறதா என் குரல் உங்களுக்கு எல்லாருக்கும்? குரல் கேட்குதா? கேட்கறது கேட்கறது கேட்கிறது. சரி, நன்றி. வீடியோ போட்டுக்கொண்டே வந்தேன், ஆனால் இன்னும் ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டேன். அப்ப வீடியோ போட முடியாம இருக்கிறீங்க, மன்னிப்பை வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரையும் வீடியோ போட சொல்ற மாமா, இப்போ வீடியோ இல்லாமல் பேசுகிறேன். சுசிதா டீச்சர் சொன்னதை விட பெருசாக விளங்க வைப்பதற்கு எனக்கும் அவ்வளவு தூரம் கருத்துக்கள் இல்லை என்றால் அவ்வளவு அழகாக எல்லாருக்கும் விளங்கும்படியாக சொல்லியிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். ஆரம்பத்திலிருந்து இதுவரை செய்த நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருந்தன. புதிதாக இணைந்து கொண்டவர் ஒரு நாள் நினைவிலே கூட இலக்கங்களை சொல்லி மகிழ்ந்ததும், தேவாரம், சைவ சமய பாடல், அதோட கிறிஸ்தவ பாடல் எல்லாமே சிறப்பாக இருந்தன. கூடவே திருக்குறள் மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். பாடல்கள் தந்திருந்தீர்கள் குழுநிலையிலே, அது இன்னும் ஒரு வகையில சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் பாராட்டுக்கள். மற்றது குட்டீஸ் இணைந்து கொண்டு அழகாய் பாடினீங்கள். 2 பாடல்கள் வந்தன என்று நினைக்கிறேன், ஒரே ஆட்கள் அல்லது ஒவ்வொரு குழந்தைகளா தெரியவில்லை. சேர்ந்து அழகாக சிரித்து சந்தோஷமா பாடியது கேட்ட மகிழ்ச்சி. நாட்டார் கிராமிய பாடல் ஒன்றை இருவர் இணைத்துக் கொண்டீர்கள். அவர்கள் தொடக்கத்தில் ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பித்திருக்கலாம், மற்றபடி எல்லாம் சிறப்பா இருந்தது. இனிதான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைவினை தந்த இருவருடைய வயலின் கேட்டது நமக்கு. அதுக்கு முன்னர் 2 பெண் பிள்ளைகள் இணைத்து கொண்ட வயலின் சத்தம் வரவில்லை. அது சுடக்கலை பள்ளியிலிருந்து வாசித்தார்களா? ஆமாம், அது வரவில்லை, எங்களுக்கு அது தெரியல. ஆனால் இல்ல, நீங்க லேப்டாப்ல போய் ஆடியோ செட்டிங்ல மாத்த வேணும், அல்லது நீங்க இன்னும் ஒருக்கா மொபைல்ல கனெக்ட் பண்ணி அவர்களை ஒருக்கா இணைப்பீர்கள் என்றால் அவருடைய ஒலியும் சிறப்பாக வரும். நான் அவர் வாய்ஸ் ஒன்று கேட்கல குழப்ப விரும்ப இல்லை. பிறகு மற்றவர்கள் வாசித்தது வந்தது, அவர்கள் தங்கள் இடத்திலிருந்து வாசித்தார் நினைக்கிறேன். ஒன்று அந்த ஆடியோ செட்டிங்ல அட்வான்ஸ் செட்டிங்ல போய் லோவுக்கு செட் பண்ணணும். ஹை அல்லது மீடியத்தில் இருக்கு, லோவுக்கு செட் பண்ணினா அந்த வயலின் சத்தம் வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்தது. நீண்ட வாழ்த்துக்கள். உலக தமிழ் மொழி நாள் இன்னும் உலகத்தில் பதியப்படவில்லை, ஆனாலும் நாங்கள் பிரகடனப்படுத்தி இப்போது 15 வருடங்களை தாண்டி விட்டோம். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, மன்னிக்கணும், ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் வேர்ல்ட் தமிழ் லாங்குவேஜ் டே. அது எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் பதியப்படுகிற நிலைக்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். இப்போதைக்கு ஒவ்வொரு ஜனவரி மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை உலக தமிழ் மொழி நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். சிறப்பாக இது எத்தனையாவது ஆண்டு சுடற்கலை பள்ளியின் தமிழ் மொழி நாள் என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? 8வது வருஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருஷம் 8வது வருஷம். இது 8வது வருடம். மிகுந்த சிறப்பு, மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்கள். இது தொடர வேண்டும். பெரியவர்கள் பெற்றோர்கள் இல்லாத காலத்திலும் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் இந்த நாள் ஆங்கிலத்தில் தான் இங்கிலாந்தில் நடைபெறும், தமிழில் அல்ல. ஏன்னா தமிழ் தெரியாத ஏனைய மக்களோடு சேர்ந்துதான் எங்கள் மொழி நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். மெல்ல மெல்ல இப்போதைக்கு எல்லோரும் அறியும்படியாக வருடந்தோறும் செய்வோம். பின்பு எதிர்காலத்தில் அது ஆங்கிலத்தில் வரும்படியாக நீங்கள் தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தமிழின் பெருமையை, செழுமையை ஆங்கிலம், டச், பிரெஞ்சு மொழிகளிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நாம் இயக்குகிற ஃபர்ஸ்ட் ஆடியோ முதலொலி கலையகம் என்றாலும் ஃபர்ஸ்ட் ஆடியோ என்று உச்சரிப்பதற்கு காரணம் இது. உலகத்து அவர்களிடம் தமிழ் மொழி பற்றி பேச வேண்டும். தமிழின் வாழ்க்கை பற்றி, தொன்மை பற்றி, வரலாறு பற்றி, எங்கள் சிறப்புகளை பற்றி, மொழியினுடைய அடையாளத்தை பற்றி, எங்களுடைய இழப்புகள் பற்றி, நாங்கள் எடுத்துக்கொண்ட வெற்றிகள் பற்றி எல்லாம் நிறைய சொல்ல வேண்டும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் சில பேர் பிரைமரி ஸ்கூல்லேயே செகண்ட் லாங்குவேஜ் படிப்பீங்கள், அதுதான் இங்கிலீஷ். அதே போல செகண்டரி ஸ்கூலுக்கு வந்தோடனே கட்டாயமாக இயர் 7ல இருந்து இன்னும் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கணும். இப்போ மேந்துல்லா சொல்லுவார் தான் என்ன செகண்ட் லாங்குவேஜா எடுத்து படிச்சுனாங்க. வணக்கம். மைக் 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 மியூட்ல இருக்குது, கேட்காது. சரி, ரதிஜா என்ன செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கீங்க?
இங்கிலீஷை விட அதுதான் இங்கிலீஷ், அதுதான் தமிழ். வேற என்ன மொழி தெரியும்? தமிழ் மொழி. தமிழ் தான். ஓகே, சரி. வேற யாரும்? மேந்துலான மைக் இப்ப வேலை செய்தோம். வேலை செய்யுது. இப்பதான் வேலை செய்யுது. சரி, நீங்க என்ன செகண்ட் லாங்குவேஜா படிச்சீங்க ஸ்கூல்ல? பிரெஞ்சு நான் படிச்சேன் நான். ஓகே, பிரெஞ்சுல இப்ப எழுத வாசிக்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். ஓகே, கதைப்பீங்களா? எனக்கு like கொஞ்சமா கதைக்க தெரியும். சரி, அதே போல முதலில் தமிழை எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல மற்றாக்களும் படிப்பீங்க இன்னும் ஒரு லாங்குவேஜ். சில பேர் 2 செகண்ட் லாங்குவேஜஸ் படிப்பீங்க. சில பேர் லத்தீன், மண்டரின் எல்லாம் படிக்கிறீங்க, ஜப்பனீஸ் மொழி படிக்கிறீங்க, ஒரு யூரோப்பியன் மொழி படிக்கிறீங்க. அது போல உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து தமிழ், உங்களுடைய அடையாளம் தமிழ். ஹூ யூ ஆர் என்று கேட்டால் தமிழ் என்றுதான் முதல்ல சொல்லுவீங்க. பிறகு பேர் வரும், பிறகு உங்களுடைய முகம் அடையாளமா வரும் இல்லையா? ஆகவே அதை சிறப்போடு எடுத்துக்கொள்ளுங்கள். அழகாக இருந்தது சுடர்கலை பள்ளியின் இந்த இணைவு. இந்த மாதத்தில் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடக்கின்றன. அது முதல் நிகழ்ச்சியாக சுடர்கலை பள்ளி தமிழ் மொழி நாளை இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர வேண்டும். அறிவிப்பு செய்கிற மேந்துலாவுக்கு வாழ்த்துக்கள். மற்றவர் இளையவர் இன்னும் சொல்ல வல்லிய குரல் கேட்கல எங்களுக்கு. எப்ப தொடங்குறீங்க? உங்களை அடுத்தவர் தொடங்க அடுத்தடுத்து செய்வார்கள். சரி, இருவருக்கும் பாராட்டுக்கள். வடிவா துணிச்சலா செய்யுங்க. இங்க யாரும் பிள்ளை சரி சொல்ல மாட்டோம். நாங்கெல்லாம் நீங்க குயின், நாங்க தான் நீங்க கிங். அவை நல்ல வடிவா அழகா எல்லாரும் சிரிச்ச முகத்தோட பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. நான் தொடர்ந்தும் வெளியிடத்தில் இருப்பதாக கேட்டுக்கொண்டே இருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் தொடருங்கள். சுசிதா டீச்சருடைய முயற்சிக்கும் பாராட்டுக்கள். ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்களுக்கும் சிறப்பான நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மோனா. நன்றி உங்களுக்கு. உங்களுடைய அந்த பேச்சு திறமைக்கும் அது ஒரு வித்தியாசமான பேச்சு திறமை. அதற்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இதனை தொடர்ந்து அக்ஷயா ரவீந்திரன் அவர்கள் அந்த நிகழ்வினை எடுத்து செல்வார். அக்ஷயா. நன்றி. அடுத்ததாக ஒரு பாடல் பாட வருகிறார்கள் சஞ்சனா நவதீபன் மற்றும் தியான நவதீபன். வணக்கம். சரி கமா பதனி சா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தவியன் திருவுருவம் பமகரி சனி சரி கமா பதனி சா இசை வடிவம் கல்யாணி ராகம் கல்யாணி ராகம் ஸ்வரலய சங்கீத தாள பிரசாதம் ஸ்வரலய சங்கீத தாள பிரசாதம் சா 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 சரி சனி த பம பனி த பாம கம பாம காரி நிதி சா 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 ரி கம கம த மத நி த நி ச த நி ச ரி நி சா ரி க ரி க ரி நி ரி நி த நி த ம காமதனி சகரி நிரி நிதனி தம தம கமதனி சா கரி சானி தரி சானி த பாரி கரி சானி சரி கமாப்ப தனி சா இசை வடிவம் பாவலர் உள்ளமதில் கரதமட்டு வாழ்வானி பாவலர் உள்ளமதில் பரதமடு வாழ்வானி பாவரத்தார் பரபிரம்மஸ்வரூபிணி பாவரத்தார் பரபிரம்மஸ்வரூபிணி நாவல போற்றிடம் நாமகர் கலைவாணி நாவல போற்றிடம்
நாமகள் கலைவாணி நாவிரல் தருளுவான் நல்ல மகள் எலத்தானி சா சா சரி சனி தப்பம பனி தப்பாம கம பாம காரி நிரி சா 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 ரிக மக மத மத நித நி சத நி சரி நி சா ரிக ரிக ரினி நிரி நிரி நித தனி தனி தமா காமதனி சகரி நிரி நித நித மத மத மதனி சா கரி சனி தரி சனி த பரி கரி சனி சரி கமாப தனி சா இசை வடிவம். நன்றி சஞ்சனா மற்றும் தியானா, மிக இனிமையாக பாடினீங்கள். அடுத்ததாக பாடல் ஒன்றை தர வருகிறார்கள் கிஷானிகா ககதி திறன். கருணை செய்குவான் கஜவதனா கானர சம்பொங்கும் ஞானவரம் தந்தென்னை கருணை செய்குவான் கஜவதனா கானர சம்பொங்கும் ஞானவரம் தந்தென்னை கருணை செய்குவாய் கஜவதனா அருளோங்கும் அருளோங்கும் சுத்த சக்தி சிவகாமி அருளோங்கும் சுத்த சக்தி சிவகாமி அம்பிகை சுதனே நம்பினேன் உன்னையே அம்பிகை சுதனே நம்பினேன் உன்னையே கருணை செய்வாய் கஜவதனா கானர சம்பொங்கும் ஞானவரும் தந்தென்னை கருணை செய்வாய் கஜவதனா திங்கனி பாக்குத்தேன் சேராமுதாம் திங்கனி பாக்குத்தேன் சேராமுதாம் தினமும் படைத்து உன் சரணம் புகழ்த்தேன் ஓம் கரவிநாயகா ஓம் கரவிநாயகா விக்னராஜா ஓம் கரவிநாயகா விக்னராஜா உயர்வான வெற்றி அருளும் கணேஷா உயர்வான வெற்றி அருளும் கணேஷா கருணை செய்குவாய் கஜவதனா கானர சம்பொங்கும் ஞானவரும் தந்தென்னை கருணை செய்குவாய் கஜவதனா. நன்றி. நன்றி கிஷானிகா, மிகவும் அழகாக பாடினீங்கள். அடுத்ததாக வாசிப்பு ஒன்றை தர வருகிறார் கவித்ரா அருமை நாயகம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு தமிழர் கலைத்திறனை பத்தி பேச வந்துள்ளேன். பழந்தமிழர் கலைகளிலே சிறந்து விளங்கினர். அவர்கள் இசை, நடனம், சிற்பம், ஓவியம், நாடகம், கட்டிடக்கலை போன்றவற்றில் மிக்க ஆர்வமும் ஆற்றலும் உடையவர்களாக திகழ்ந்தனர். ஆடற்கலையை அந்நாளில் கூத்து, நட்டம், நடம் என அழைத்தனர். இந்நாளில் நடனம், நாட்டியம், பரதம் என அழைக்கின்றனர். இவ்வாடற்கலை பற்றி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்நூல் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இதில் அரங்கேற்று காதை என்ற பகுதியில் நாட்டிய அரங்கு அமைய வேண்டிய அளவு பற்றியும் இசைக்கலைஞர்கள் அமர வேண்டிய இடங்கள் பற்றியும் துல்லியமாக கூறப்பட்டுள்ளன. கட்டிடக்கலை. தமிழர் கட்டிடக்கலையிலும் சிறந்து விளங்கினர். தமிழ்நாட்டை இராசராச சோழன் என்னும் மன்னன் ஆண்டான். அவனது இயற்பெயர் அருண்மொழி தேவன். அவன் தஞ்சை பெருங்கோவிலை கட்டுவித்தான்.
அதன் கோபுரம் 216 அடி உயரம் உடையது. இக்கோபுரத்தின் அடுக்குகளில் சிவனுடைய 108 கூத்து நிலைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன. சிற்பம் சிற்பக்கலையிலும் தமிழர் மிகவும் திறனுடையவர்களாக இருந்தனர். பல்லவ பேரரசின் மன்னர்களில் ஒருவன் நரசிம்ம பல்லவன். இவன் மாமல்லன் என்றும் அழைக்கப்பட்டான். இவன் மிக்க கலை ஆர்வம் உள்ளவன். கடற்கரை சிற்றூர் ஒன்றில் உள்ள குன்றுகளை செதுக்கி சிற்பக்காடாக்கினான். அதனால் அவ்வூர் மாமல்லபுரம் என்ற சிறப்பு பெயரை பெற்றது. ஓவியம் கவின் கலைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஓவிய கலையாகும். அதனால் தான் கவிஞர் கண்ணதாசனின் கலைகளிலே அவள் ஓவியம் என பாடியுள்ளார். பழந்தமிழர் தமது எண்ணங்களை வண்ண குலையலாக வெளிப்படுத்தினர். அவர்கள் தங்கள் வரலாற்று நினைவுகளையும் கலை வடிவங்களையும் ஓவியங்களாக பண்ணினார். தமிழ்நாட்டில் சித்தன்னவாசல் என்ற இடத்தில் பல்லவ மன்னர்களால் வரையப்பட்ட சிறந்த ஓவியங்கள் காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி கவித்ரா, மிகவும் அழகாக பேசினீங்கள். அடுத்ததாக பாடல் ஒன்றினை தர வருகிறார் அகார ராமதாஸ். அகாரா, ஓகே, அடுத்தது தொடங்குமா? சரி. அடுத்ததாக பேச்சு ஒன்றினை தர வருகிறார் திஷன் கீரதன். அனைவருக்கும் வணக்கம். நான் பூங்கா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சிறுவர் முதல் பெரியவர் வரை பூங்காவுக்கு செல்வர். பூங்காவில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றன. அழகான வண்ணங்களில் பூக்கள் பூத்திருக்கும். சிறுவர்கள் புல்வெளியில் ஓடி ஆடி விளையாடுவர். அவர்கள் சறுக்கியில் சறுக்கியும் ஊஞ்சலில் ஆடியும் மகிழ்வர். பூங்காவில் கவர்ச்சிகள் காணப்படும். அவற்றில் பெரியவர்கள் இருந்து நூல்களை படிப்பர், ஓய்வெடுப்பர். சிலர் தமது செல்ல உயிரியான நாய்களையும் பூங்காவுக்கு கூட்டி வருவர். அவற்றுடன் சேர்ந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுவர். நாம் பூங்காவை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி திஷன், மிகவும் அழகாக பேசினீங்கள். அடுத்ததாக வயலின் இசை ஒன்றை தர வருகிறார் வாசன சுகேந்திரன். வணக்கம். ஆமா, பாருங்க இந்த சத்தம் அங்க இந்த இதுல இருந்து இந்த சைடு வருது, இந்த சைடு வருது அவன்ட்டு இந்த சைடு வருது என்ன இந்த வேதிங்க எங்க நல்லா
நன்றி வாசனா, மிகவும் இனிமையாக வாசிச்ச நீங்கள். அடுத்ததாக பாடல் ஒன்றினை தர வருகிறார்கள் கவியஸ்ரீ சிவகுமாரன் மற்றும் தாரிணி சிவகுமாரன். அனைவருக்கும் வணக்கம். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரில் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரில் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. நன்றி வணக்கம். நன்றி கவியஸ்ரீ மற்றும் தாரணி. மிக இசை நல்ல இருந்ததுக்காக. அடுத்ததாக பேச்சு ஒன்றினை தர வருகிறார் ராதியா கந்ததாரணி. ரதிஜா கங்காதரன். ரதிஜா கங்காதரன். வணக்கம். நான் இன்று தமிழ் வளர்ப்போம் என்று பேச வந்துள்ளேன். அன்பான அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் இன்று தமிழை வளர்ப்போம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆம், தமிழ் எங்கள் தாய்மொழி. அமிழ் தினம் இனிய மொழி. இனத்தின் அடையாளத்தை உலகம் உணர்ந்திடும் மொழி. இப்படியான இனிய மொழி நாம் அனைவருக்கும் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் எழுதி பேசி பழகுவதும் மூலம் தமிழை தொடர்ந்து வளர்ப்போம் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரதீஜா, மிகவும் அழகாக பேசினீங்கள். அடுத்ததாக வயலின் இசைக்கு வருகிறார் சகான ஜெயரங்கன். சகானா பிளே பண்றதுக்கு கேட்கல. இதே மாதிரி தான் எங்கள்கிட்ட வயலினும் இருந்தது போல.
மொபைலுக்குள்ளால எடுங்க பாப்போம் சகானா. அக்ஷயா அடுத்த நிகழ்ச்சியை எடுங்கோ. சகானா மொபைலுக்குள்ளாலே ஓடி வாங்கோம்மா. அக்ஷயா, ஓம். can you take over next one? அடுத்ததாக ஒரு கிராமிய பாடல் ஒன்றை தர வருகிறார்கள் தருண் துரைராஜா, ஆசகி துரைராஜா மற்றும் ஹீத்வி கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். தன்னானே 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 தங்கம், தன்னானே 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 தங்கம். தாயும் பிறந்ததம்மா தங்கம் பொழிந்ததம்மா, தாயும் பிறந்ததம்மா தங்கம் பொழிந்ததம்மா. நலம் விளைந்ததம்மா தேசம் மகிழ்ந்ததம்மா, நலம் விளைந்ததம்மா தேசம் மகிழ்ந்ததம்மா. தன்னானே 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 தங்கம், தன்னானே 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 தங்கம். மாபூ மலர்ந்ததம்மா வளைத்தாள் போற்றுதம்மா, மாம்பூ மலர்ந்ததம்மா வளைத்தாள் போற்றதம்மா. தேம்பால் சொரிந்ததம்மா தேசம் மகிழ்ந்ததம்மா, தேம்பால் சொரிந்ததம்மா தேசம் மகிழ்ந்ததம்மா. தன்னானே 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 தங்கம், தன்னானே 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 தங்கம். குயிலோ கொஞ்சதம்மா குயிலோசை கேட்குதம்மா, குயிலோ கொஞ்சதம்மா குழலோசை கேட்குதம்மா. மயில் போல் நடம் புரிவோம் மங்கள பொங்கலும்போம், மயில் போல் நடம் புரிவோம் மங்கள பொங்கலும்போம். தன்னானே 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 தங்கம், தன்னானே 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 தங்கம், தன்னானே 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 தங்கம். நன்றி வணக்கம். நன்றி தருண், ஆசகி மற்றும் ஹீத்வி, மிகவும் இனிமையாக பாடினீங்கள். அடுத்ததாக திருப்பி சஹானா அந்த வயலின் இசையை கேட்க போவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் சஹானா, மிகவும் அழகாக வாசிச்சதுக்கு. இனி எங்கள் ஆசிரியர் சுசிதா ரகுரஞ்சன்
தொடர்ந்து கொள்ளுவார். நன்றி அக்ஷயா. எங்களுடைய அக்ஷயா அனிஷானுடைய வயலின் டிசைனை திரும்ப ஒருக்கா போடுவோம் என்று நினைத்திருக்கிறோம். அவர்களை என்னுடைய நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. நன்றி அக்ஷயா அண்ட் அனிஷா, மிகவும் அழகாக வாசித்திருந்தீர்கள். நாங்கள் நினைக்கிறோம் அது எல்லோருக்கும் கேட்டிருக்கும். கேட்டதோ? எல்லாருக்கும் வெளியில கேட்டதோ? No, teacher.
இல்ல கேட்கல. நாங்கள் மொபைல் போனுக்குள்ளாலாம் இதை போட்டுறாங்க, திருப்பவும் கேட்கவில்லை. ஓ ஓ எங்களுக்கு இங்கே இனிமையாக அவர்கள் பாடியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏதோ செட்டிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு விளங்கி மன்னிக்கவும் அந்த தடங்களுக்கு. இதனைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறிவிட்டன. யாராவது நிகழ்ச்சிகள் செய்வதற்கு இதில் வெயிட் பண்ணி கொண்டு நின்றால் வேறு பிள்ளைகள் யாராவது செய்யலாம் இந்த நிகழ்ச்சி. நன்றி. இது அறுதி நிகழ்வாக எல்லோருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று நன்றி கூறுதல். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எங்களுக்கு டிவி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக ஆக்கி தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியினை ஒழுங்கமைத்து எல்லா விதத்திலும் தந்த மது பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இதனை விட ஈஸ்வரண்ணா எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்திருந்தவர், அவர் போய்விட்டாரோ எனக்கு தெரியல. ஈஸ்வரண்ணா, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கூற எதிர்பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து மோகண்ணா, எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவு செய்து விட்டன. உங்களுடைய கருத்துக்களுக்காக இறுதி நேர நிமிடத்துக்கு நிற்கின்றோம். எல்லோருக்கும் அன்பான ஈஸ்வரண்ணாவின் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. நாங்கள் எந்த ஒரு லெவலில் இருந்து நாங்கள் கணிக்கக்கூடாது. அவர்களை சிறுவர்களின் நிலையிலிருந்து தான் நாங்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் இடையிடையே அதிபர் திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போல் உங்களோட அந்த மியூசிக் பக்கவாத்தியங்களின் இசை கொஞ்சம் மேலோங்கவில்லை. அருமையாக வாசித்தார்கள், ஆனால் தெளிவாக எங்களுக்கு வெளியில் கேட்கக்கூடியதாக இருக்கவில்லை. இருந்தும் ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து அருமையாக இருந்தது. இது இசை ஆசிரியரின் ஒரு தொகுப்பு, ஒரு ஆசிரியரின் நிகழ்வு என்பதால் இசை நன்றாக இருந்தது. இசை ஆசிரியர் இசை குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு ஆசிரியர், அப்பா அம்மாவும் இசைக்குரியவர்கள். எனவே மகளும் இசைக்குரியவர். அவரால் நடத்தப்படும் மாணவர்களும் நிகழ்வுகளும் குறைவில்லாது நிகழும் என்பதில் ஐயமில்லை. அதுதான் எதிர்பார்ப்பும், அதுவே நடந்தது. எனவே பிள்ளைகள் அனைவருக்கும், பங்கு கொண்ட பிள்ளைகள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி தமிழ் தாயுடன் சேர்ந்து ஆசிரியருடன் இந்த நிலையத்து பாமுகம் நிலையத்து அதிபர் நாடாமோகன் வாணிமோகன் அவர்களுடனும் நன்றி கூறி எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. ஈஸ்வரண்ணா பொறுத்தவரை எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே அவர் பங்கு பெற்றுவார். ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் கூட அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து சேர்ந்து எங்களோட ஒன்றாக பயணிக்கிறாள். நன்றி அண்ணா, உங்களுடைய உற்சாகங்கள் எங்களுக்கு தருகின்ற அந்த உற்சாகமான வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். தொடர்ந்து வணக்கம். ஜெயமலேந்து ராஜினி அல்வன். வணக்கம். சிறப்பாக நடைபெற்றது. நானும் பார்த்து கொண்டிருந்தேன். இதை சுஜிதா ரகுரங்கன் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருவரும் நன்றாகவே இந்த அறிவிப்பு செய்திருந்தார்கள், மதுமிதாவும் அக்ஷயாவும்.
மற்ற எல்லா பிள்ளைகளும் நல்லாவே செய்தார்கள். எனக்கும் கடைசிக்கு முதல்ல அந்த தனியாக அந்த பிள்ளை வயலின் வாய்ச்சது எனக்கு மட்டும்தான் வரையில்லைன்னு நான் நினைத்தேன். ஆனால் மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லாருடைய குரலும் சின்ன பிள்ளைகள் சரியான சிறுவர். நல்ல உண்மையிலேயே நன்றாகவே செய்திருந்தார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தொகுத்து சுஜிதாக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு அந்த பாமுகத்துக்கு இப்படி பார்க்க கிடைச்சதுக்கு பாமுகத்துக்கு நன்றி கூறி அதுவரைக்கும் வணக்கத்தை கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைக்கு தமிழ்த்தின இதில் பங்கு பெற்றின மாணவர்கள் ஒருங்கமைச்சு செய்த பெரியவர்கள் எல்லோருக்கும் நெக்ஸ்ட் ஆண்டில இனி ஆண்டில இன்னும் கூட பிள்ளைகளோட பங்கு பெற்றி எங்களோட யூகேல தமிழ் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நீங்கள் யாருடைய அம்மா? அக்ஷயா, வயலின் அக்ஷயா. சரி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். அங்கு இங்கு வாழ்த்துக்களை வரியில் அவர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். முடியுமா இருந்தால் பாமுகம் ஜூமுக்கு வந்து ஒரு முறை குரலிலோ அல்லது காணொலியிலோ வாழ்த்து தெரிவித்தால் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், பெற்றோர்களுக்கும் ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். அவை வாருங்கள். வெறும் பங்கு பற்றிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் யாராவது இணைந்து பிள்ளைகளை வாழ்த்தினால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமல்லோ. ரதிஜா எப்படி சுடர்கலை பள்ளியோட கேட்டபடி? ரதிஜா எங்களுடைய சுடர்கலை பள்ளியில ஒரு மாணவி. அப்படியா? சரி, அது கனகாலமாக ஒரு மாணவி. என்ன ரதிஜா? எஸ். கனகாலம் என்ற ஒரு ஆழம் சின்ன வயசுல. அப்படியா? ஒரு நாள் சுடர்கலை பள்ளியில கண்டது இல்லையே நாங்கள். நாங்கள் தூரம் இருக்கிறோடைய அங்க ஜம்ப் பண்ணலாம். என்ன தூரம்? ரிவர் தாண்டினா வீடு. இந்த பாலம் ரிவர் தேம்ஸ் நதி தாண்டினா அங்கால வீடு. கூப்பிட்டா கூப்பிட்டா. சரி, சந்தோஷம். இன்னும் சில பேர், சில முகங்கள் புதிதாகவே இருந்தீர்கள். இருந்தாலும் பார்க்க சந்தோஷமா இருந்தது. பின்னடைவில் வந்த நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக இருந்தன. இந்த வயலினுக்கு மட்டும்தான் நீங்க எல்லாருமே சின்னாக்கள் கொஞ்ச நாள்ல பாட்டு நீங்க பாட மாட்டீங்க. இப்பவே ஏஐ தான் பாடுது, வரியே ஏஐ எழுதுது, பாடுது, இசையெல்லாம் போடுது. அதனுடைய இசை ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் வரை விளைவில. அப்ப பிள்ளைகளும் கதியா நீங்கள் பிடிச்சு படிச்சிடணும். முதல்ல தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மொழிக்கு முதல்ல தொழில்நுட்பம் அறியாதோர் தொலைந்து போவார்கள். அவே அது கவனம். முக்கியமாக இந்த ஆடியோ செட்டிங்ல போய் அட்வான்ஸ் செட்டிங்குக்குள்ள போய் அங்க வந்து உங்களோட அந்த லெவலை வந்து லோவுக்கு மாத்தணும். LOW, லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். அதுல லோவுக்கு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட குரலும் ஆடியோ வேர்ஸ் வரும். அப்படியே மியூசிக்கும் வந்து துல்லியமாக வரும். சேர்ந்து எல்லாம் வீட்டுல இருந்து பயிற்சிகள் பெற்று வயலின், வீணை, மிருதங்கம் எல்லாம் இசைக்கிற போது எல்லாம் வரும். ஆனா பிள்ளைகள்கிட்ட விட்டுருந்தா செய்திருப்பார்கள் நினைக்கிற எல்லா இடங்கள்லையும். அதை கவனித்து பின்னால வந்தவருடைய இசையும் அப்படி இருந்தது. முடிந்தால் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் எடிட் பண்ணி இந்த வீடியோக்குள்ள சேர்க்கலாமா என்று பார்ப்போம். 100% வாக்குறுதி தர கஷ்டம். முடியுமாக இருந்தால் இணைக்க முயற்சி செய்கிறோம். அதை இங்க ஆடியோல பதிவு செய்து தந்தீங்கன்னா அதை பொறுத்துள்ள 2 வயலின் இசை கச்சேரிகள். மற்றும்படி ஒரு சின்ன கேள்வி என் பக்கத்தில், அதுக்கு நிறைவுக்கு வரலாம். பிள்ளை வடிவா சாப்பிடுற இல்ல, சாப்பிட தெரியாதுன்றா யாருடைய குற்றம்? வீட்டுல சில சிரிக்கிறீங்கள் பிள்ளைகள். யார் பிள்ளை விட்டால் எங்களுக்கு வடிவா சாப்பிட தெரியாது? கேக்குதோ? யாரு படிக்கலன்றதுக்கு கேட்கல, சாப்பிடுறது வடிவா பிள்ளை சாப்பிடுற இல்ல, சாப்பிட தெரியாது, இப்போ நாங்க தீட்டி தான் வர்றாங்கன்னா யார்கிட்ட பிள்ளை என்று கேட்கிறேன். எல்லாரும் போயிட்டு போட்டீங்களா? நான் தனியா வாங்கிக்கிறேன் சொல்லுங்க. ஓம் போலதான் இருக்கு. அப்ப நாங்க விடை பெறுவோம். இதுல இருந்து அடுத்த முக்கியமான ஒரு தரவருக்கு யோசித்தேன். சரி, நீங்கள் பேசுகிற காலத்தில் ஒரு காலத்தில் 2027 நாங்கள் அதுக்கான பதிலை கண்டுபிடிப்போம். சிறப்போடு நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சி
இணைந்து கொண்ட எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். மறைந்திருந்து பார்த்த சிலர் வாழ்த்த மனமின்றி நிக்கிறீங்களோ தெரியல. எதிர்காலங்கள்ல வந்து பிள்ளைகளை வாழ்த்துங்க. பிள்ளைகளை முன்னுக்கு அனுப்பிட்டு ஒரு அம்மா மட்டும்தான் வாழ்த்தினார். மற்ற அம்மாக்கள் எங்க யூனிவர்சிட்டிக்கு அல்லது யுஎன்ஓக்கு ஸ்பீச் செய்ய போயிட்டீங்களோ தெரியல. முதல்ல பிள்ளைகள் செய்வதாக இருந்தால் பெற்றோர்கள் முன்னடியில பாயணும். முன்பு பழைய பழமொழிதான், அப்பா அம்மா 6 அடி பாய்ந்தால் பிள்ளை 18 அடி பாய்வார். இப்ப மாறி பிள்ளை 18 அடி பாயும் என்றால் அம்மா அப்பா 36 அடி பாயிரத்துக்கு கற்றுக்கொண்டால்தான் எங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை கிடைக்கும். சிறப்பான மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் தொடர்கலை பள்ளி இணைவிலே அடுத்த நிகழ்ச்சி சுடர் OEP கிளப்பினுடைய ஏற்பாட்டில் 7வது ஆண்டாக வரப்போகிற பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிற 7வது ஆண்டு நாட்டாறு கதம்பத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கிறோம். சாட்டுகள் போக்குகள் சொல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்காத ஏனியோர்கள் கூட குடும்பமாய் வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை எல்லோரும் கண்டு மகிழ வேண்டும். நிறைய பேருக்கு சொல்லுங்கோ, இந்த பேனர்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிரும். நிறைய நண்பர்களுக்கு அனுப்புங்கோ, நிறைய பேரை உள்ள கூப்பிடுங்கோ. அப்பதான் அனுமதி இலவசம். ஆகவே நீங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லோருக்கும் பயிரலாம். எல்லாரையும் கூப்பிடுங்கோ, நண்பர்கள் மற்றும் உறவினர் குடும்பங்களை வந்து எங்கள் பிள்ளைகளுடைய திறன்களை நிறைய பேர் வாழ்த்த வேண்டும் என்ற வாழ்த்தை உங்களுக்கு முன்கூட்டி அழைப்பு எடுத்துக்கொண்டு என் தரப்பில் விடை தருகிறேன். மியூதியை சுசிதா அவர்களை தொகுப்பை கொண்டு வந்து நிறைவு கொண்டு வாங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அம்மா கலைக்கு வணக்கம். வணக்கம், கலைங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் உண்மையா வீடியோல வேற இல்லை, மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் ஆயத்தமாக இல்லை. யாரு ரதிஜாட அம்மா. நான் அண்ணாக்கும் நன்றி, டீச்சருக்கும் நன்றி, சுசி டீச்சருக்கும். அவங்களும் தான் நான் உண்மையா வந்தேன். அண்ணாவும் போட்டிருந்தேன், நீங்கள் அட்வர்ட் பார்த்தினா. நன்றி அண்ணா. தமிழ் மொழி நாளில் எனது மகள் ரதிஜாவும் கலந்து கொண்டதை எடுத்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் நிறைய பிள்ளைகள் 3-4 பேர் பேசியிருந்தவியல். அவையிலும் நல்ல தெளிவா ஒரு ஆள் பார்த்தனா நல்ல வடிவா வாசிச்சு, முழுசா வடிவா வாசிச்சவா, நிறைய தமிழ் நல்லா படிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ரதியும் வாசிச்சுத்தான் செய்தவா, நான் அவ்வளவுக்கு பெருசா வாசிக்க வேற இல்லை. மற்றவியல் வயலின் வாசிச்சிருந்தேன். நீங்கள் நிறைய பிள்ளைகள் அவை சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுமையா கேட்க இல்லை. கடைசியா ஒரு காவே நன்றி எதை சொன்னது கேட்டதை நினைக்கிறேன். மற்றபடி கேட்க இல்லை. அது காரணம் எங்களுக்கு விளங்குது. மற்றது பாடினவையல் நல்லா பாடிச்சினோம். சில பாட்டுகள் நாங்களும் முந்தி சங்கீதம் பாடி இருக்கிறோம். அப்ப அந்த பாட்டுகள் எங்களுக்கும் கேட்க பழைய ஞாபகங்களையும் கொண்டு வருது. டீச்சருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு பிள்ளைகளும் பாடமாக்கி அவளத்தையும் சொன்னதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி பிள்ளைகள். எல்லாரும் தொடர்ந்து கதைச்சு பழகி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக தமிழை வளர்ப்போம் என்று நினைக்கிறேன். நன்றி. மன்னித்துக் கொள்ளுங்க, நான் உண்மையா வீடியோல வராததுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் உண்மையா அடுத்த தரதுக்கு நான் சரியா வரேன். நன்றி. 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 நன்றி மோகனா. நாட்கள் எல்லாம் எங்களுடைய முடிவுகளுக்கு வந்து இருக்கிறது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆம், மிகச்சிறப்பு. முதல் சொன்னதை போல இந்த ஆண்டு இந்த மாதத்தின் முதல் நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் சுடர்கலை பள்ளி ஆசிரியருக்கும் அதிபருக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு வீட்டுல தமிழாக வாழுங்க. வீட்டுல தமிழ் வளர்த்தாலே போதும். வேற்று மொழிகள் எல்லாம் வழியால தெரியும் வீட்டுல. அதே போல எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பண்பாட்டியல், வாழ்க்கை நடைமுறைகள் யாவற்றையுமே தமிழ் சார்ந்தே நாங்கள் கொடுக்கலாம். வெளிநாட்டுல பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இருக்க இடமும் நித்திரவுள்ள படுக்கையும், அதுக்கு அப்பால சாப்பாடும், அது போக தாய்மொழியும் தாய்மொழி பண்பாட்டியலும் மட்டும்தான். அதை மறக்காம செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு வருகிற சனிக்கிழமை 10ஆம் தேதி கோவன்ட்ரி நகரிலிருந்து இளையவர்கள் சங்கவி சாகித்யா சாம்பவி தொகுத்து வழங்குகிற சிறப்பு நிகழ்ச்சி. அவர்கள் இந்த முறை 14வது ஆண்டாக தொடர் நிகழ்ச்சியை இணைத்து கொடுக்க போகிறார்கள். அந்த நிகழ்ச்சி வருகிற சனிக்கிழமை ஜனவரி 31ஆம் தேதி ஈஸ்டர்ன் மனோ பார்க்கில் ட்ரினிட்டி சென்டர் மண்டபத்திலே இன்னும் ஒரு உலக தமிழ் மொழி நாள் அரங்கில் பொன்மாலை பொழுது 5 விசேட பிரிவுகளை கொண்டதாக எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஓவிய கண்காட்சி, கைவினை திறன் கண்காட்சி,
மற்றும் பொன்மாலை பொழுது இந்த முறை அழகிய மலர்களின் இசைக்குழு தன்னுடைய முழுநீள இசையை வடிக்க போகிறார்கள். லைவ் பேண்ட் எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுடைய நிகழ்ச்சி அது. மற்றும்படி புக் ஃபேர், புக் கிளப் இருக்கிறது. புத்தகங்களை கொண்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அல்லது சிறு தொகைக்கு மற்றவர்களுக்கு விற்பனை செய்யலாம். இது பிள்ளைகள். அதே போல 5வது முயற்சியாக இந்த முறை முதலாக எங்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் சேர்த்து இவருடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற சஞ்சிகை பிரிண்ட் மீடியா கிளப் ஆரம்பிக்கப்படுகிறது. அது பல வருட கனவு, பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும் என்கிறது. இனி அது தொடராக வரும். அதனுடைய அறிமுகமும் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை ட்ரினிட்டி சென்டர் மண்டபத்திலே பிற்பகல் 2 மணியிலிருந்து 7:30 மணி வரை இடம்பெறும். அது அனுமதி யாவும் இலவசம். பங்கெடுக்க விரும்புபவர்கள் முன்கூட்டி அறிய தாருங்கள். மற்றும்படி எல்லோரையும் சந்திப்பதற்கு காத்திருக்கிறோம். மற்றும்படி ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் தமிழ் மொழி நாள் அரங்குகள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சிறப்பு காண்போம். ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை உலக தமிழ் மொழி நாள் என்பதை நீங்கள் தான் உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் கரம் குவித்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.